காமாட்சி அருட்பாவை பாடல் 15. ஊருமே மெய்யல்ல உற்றாரும் மெய்யல்ல, பேருமே மெய்யல்ல பெண்டிரும் மெய்யல்ல, நீருமே மெய்யல்ல நும் மக்கள் மெய் அல்ல, பாருமே மெய்யல்ல பல நிதியும் மெய்யல்ல, கோரும் பொருள்கீயும் கற்பகமே தஞ்சமென சாரும் மடியார்க்கு தாயாகி, காமாட்சி யாரும் அறியாது ஆண்டருளும் திண்மையால் நேரும் சுகமொன்றே மெய்யேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பாடல். தோழிக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் என் கூடயே இருக்கிறது, அது அனைத்தும் மெய்யான விஷயங்கள் ஆயிற்றே. அப்படி இருக்கிற போது நான் எதுக்கு இப்போ போய் சாமி சாமி, கடவுள் கடவுள், அம்பாள் அம்பாள்னு நான் இருக்கணும்? இத்தனை விஷயங்கள் என்னை சுற்றி ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறது, துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு பதில் சொல்லுகிறார், நாம் வாழக்கூடிய ஊரும் ஊர் மக்களும் உடன் இருக்கும் உறவினர்களும் சரி, நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் சரி, நாம் உயிரையே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பெண்களோ பிள்ளைகளோ சரி, இந்த உலகமோ சரி, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தோ சரி, இப்படி எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இது எல்லாமே நாம் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு துணையாக இருக்கக்கூடியவை. என்னைக்கு இந்த உடலை விட்டு இந்த உயிரானது சென்று விடுகிறதோ, இன்னும் பலவேறு சூழ்நிலைகளில் இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் நம்மை விட்டு விலகிவிடும். அதனால் இது எதுவுமே உண்மையானது இல்லை. ஒரு நாள் அனைத்தும் வெவ்வேறு சூழ்நிலைகளிலே விலகி ஓடிவிடும் தன்மை உடையது. ஆனால் அடியார்கள் கோரும் வரங்களை தந்தருளும் தாயான அன்னை காமாட்சி நம்மை தன் குழந்தைகளாக கருதி நம்மை ஆண்டு அருள் புரிந்து அவள் தரக்கூடிய முக்தி வேண்டக்கூடிய அந்த சுகம் இருக்கிறது பாருங்க, அந்த சுகம் மட்டும்தான் மெய்யானது. அதனால் நாம் அம்பிகையை சரணாகதி அடையுமாறு நம்மை எல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே அழைக்கிறார். வாருங்கள், நாமும் அவள் திருவடிகளை சரணடைந்து நிலையான எப்போதும் நீடித்திருக்கக்கூடிய அந்த முக்தி சுகத்தை பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இந்த 15வது பாடல். நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சியாக காமாட்சி அருட்பாவை தொடரும்.